பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் கூட உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்க இருக்கிறோம். சண்டைகள் ஏன் வருகிறது, சண்டைகளை எப்படி அமர்த்தலாம் என்ற காரியங்களை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். அதன் ஒரு பகுதியாக நீதிபதிகளின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது, கரிகள் தழலுக்கு விறகு நெருப்புக்கு ஏதுவானது போல வாது பிரியன் சண்டைகளை மூட்டி விடுவதற்கு ஏதுவாய் இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாது பிரியன் சண்டைகளை மூட்டி விடுகிறானாம். யார் இந்த வாது பிரியன் என்று நாம் பார்க்கும் பொழுது, ஆங்கில டிரான்ஸ்லேஷனில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, குவாரலிங் மேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முறுமுறுக்கிற ஒரு மனுஷன், எது சொன்னாலும் முறுமுறுத்து கொண்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. அவர்கள் ஏதாவது ஒன்று பேசிக்கொண்டே இருப்பாங்க. அவருடைய இருதயத்தில் உள்ள நினைவுகளை வாய் பேசுகிறது. அவர்கள் எது செய்தாலும் அதில் ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன், ஒரு திருப்தி அவங்களுக்கு ஏற்படாது. ஒருவேளை நீங்கள் நல்ல காரியமே செய்தாலும் கூட அதில் ஒரு குறையை கண்டுபிடித்து பேசுகிற ஒரு மக்களாக காணப்படுவாங்க. குவாரலிங் பீப்புள்ஸ். இவங்க அதிகமாக பேசிக்கொண்டே இருப்பாங்க, முறுமுறுத்து கொண்டே இருப்பாங்க, எதிலையும் திருப்தி அடைய மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை நாம் ஜீவிக்கக்கூடாது. ஒரு வாது பிரியனாக நாம் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களோடு கூட பேசுகிறார். கரிகள் தழலுக்கு, கரிகள் பாருங்க, இந்த அடுப்பு கரிகள் எல்லாம் அது ஒரு சூட்டை உண்டாகும். அது தழலுக்கும் விறகு நெருப்புக்கும். விறகு இல்லாமல் நெருப்பு அவியும். ஹல்லேலூயா. விறகு நெருப்புக்கு பயன்படுகிறது, கரிகள் தழலுக்கு பயன்படுகிறது. அதே போல இந்த வாது பிரியன், குவாரலிங் மேன், அவன் சண்டைகளை எழுப்பி அதை சண்டைகளை மூட்டிவிட்டு ஒரு சின்ன காரியத்தை பெரிதாக்கி, ஹல்லேலூயா, இதனாலே ஒரு பெரிய பூகம்பத்தையே உண்டு பண்ணுகிறான், ஒரு பெரிய அசைவுகளையே உண்டு பண்ணுகிறான். அநேக காரியங்கள் குடும்பங்களில் நடக்கிறது, உறவினர்களுக்குள்ள நடக்கிறது, வேலை ஸ்தலங்களில் நடக்கிறது, அனுதினம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. என்ன காரணம்? சண்டையை நாம் கிளப்பிவிடக்கூடாது, சண்டையை நாம் அமர்த்த வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமாதானக்காரனராய் இருக்கிறபடியால் நாம் சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களை சிந்திக்க வேண்டும், அதற்கென்று நாம் பேச வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நாம் வாது பிரியனாக இருக்கக்கூடாது, முறுமுறுக்கிற ஜனமாக நாம் இருக்கக்கூடாது, கோபங்களை வெளிப்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த கோபத்தை வெளிப்படுத்துவது எல்லாருக்கும் இயல்பான ஒரு காரியம்தான். இதை கட்டுப்படுத்துவதில் தான் ஆண்டோடைய அதிகமான ஒரு மேன்மை இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த கட்டுப்படுத்தி அதை நம்ம ஓவர் கம் பண்ணி அதற்கு அடிமையாகாமல் அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று தான் ஆண்டோடைய வசனங்கள் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறது. வாது பிரியனாக எல்லாவற்றுக்கும் முறுமுறுத்து கொண்டு, எல்லாவற்றுக்கும் கோபப்பட்டு கொண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு பிரிவினையை கொண்டு வந்து ஒரு பிரிவினையின் ஜனமாக நாம் இருக்கக்கூடாது. நாம் கூடி வாழவே ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நீதிபதிகளின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 33வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, பாலை கடைத்தல் வெண்ணையை பிறப்பிக்கும், மூக்கை பிசைத்தல் இரத்தத்தை பிறப்பிக்கும், அப்படியே கோபத்தை கிண்டிவிடுதல் சண்டையை பிறப்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. பாலை கடந்தால் வெண்ணெய் நமக்கு கிடைக்கிறது. அதே போல் மூக்கை நல்லா பசிஞ்சு விட்டால் அது உள்ளே இருந்து ரத்தமாய் வடிகிறது. அதே போல தான் நமக்குள்ளே இருக்கிற கோபத்தை கிண்டி விட்டால், எந்த ஒரு மனுஷன் நிமித்தமாகவோ ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாகவோ கோபம் வெளிப்பட்டால் அந்த இடத்துல அமளி உருவாகிறது, சண்டை உருவாகிறது, சமாதான குறைபாடு ஏற்படுகிறது, அநேக வார்த்தையினாலே உள்ளம் கரைப்படுகிறது, பிரிவினைகள் ஏற்படுகிறது. ஹல்லேலூயா. தேவனுக்கு அருவருப்பானது இந்த கோபம், இந்த சண்டைகள். கர்த்தர் உங்களிடத்தில் சமாதானத்தை உண்டு பண்ணவே வந்தார். நீங்களும் சமாதானத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி இந்த சண்டைகளை அமர்த்தலாம் என்ற காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நீதிபதிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, பரியாசக்காரனை துரத்திவிடு, அப்பொழுது வாது நீங்கும், விரோதியும் அவமாகும் ஒழியும். ஹல்லேலூயா. விரோதியும் அவமானமும் ஒழியுமா. எப்பொழுது?
பரியாசக்காரனாய் நாம் இருக்கக்கூடாது, பரியாசம் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. அப்பொழுது வாது நீங்கும். பரியாசம் செய்கிற ஒரு பீப்புள்ஸ் நம்மளை சுற்றி இருக்கலாம். நம்ம செய்கிற காரியத்திற்கு குறை கண்டுபிடிக்கலாம். ஹல்லேலூயா. அப்படி பரியாசம் செய்கிறவர்களை விட்டு நீ விலக வேண்டும் என்று ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது வாது நீங்கும், சண்டைகள் வராது, பிரிவினைகள் வராது. ஹல்லேலூயா. ஆகவே நாம் பரியாசம் செய்யக்கூடாது, மற்றவர்களை புண்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த இந்த ஆயுசு நாட்களில், ஹல்லேலூயா, இந்த ஜீவுள்ள நாட்களில் நம்முடைய வார்த்தைகளை நாம் பிரயோஜனம் உண்டாகத்தக்க நாம் பேச வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது வாது நீங்கும், விரோதியும் அவமானமும் ஒழியும். ஹல்லேலூயா. விரோதம் அவமானம் எல்லாம் ஒழிந்து போகும். எப்போ? சண்டை அமரும் பொழுது. ஹல்லேலூயா. வாது நீங்கும் பொழுது. ஆகவே சண்டைகளை அமர்த்துகிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டுமே தவிர சண்டைகளை ஏவி விடுகிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பொழுதும் கூட நாம் கண்களை மூடலாம். அதிகமாக நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே, அருமையான ஆஸ்வதிக்கப்பட்டு அந்த நாளுக்காக விசேஷமாக செபிக்கிறோம். இந்த காலை வேளையில் அப்பா, வாது பிரியனாக நாங்கள் இருக்கக்கூடாது, சண்டையை கிளப்பி விடுகிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கக்கூடாது, பிரிவினைகளை உண்டாக்குற பிள்ளைகளாகவும் மற்றவர்களை அவமானப்படுத்தி அப்பா மற்றவர்களை கேடுபாடு உண்டாக்கத்தக்க ஒரு காரியத்தை சொல்லுகிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கக்கூடாது. சமாதானத்தின் பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும் ஆண்டவரே. சண்டைகளை அமர்த்துகிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும். உண்மையை நம்புகிறோம். உம்முடைய மடியிலே அப்பா நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறோம். உம்முடைய ஆண்டவர் மார்பில் நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறோம். தேவனங்களை அரவணைத்து கொள்ளும்படிக்காக செபிக்கிறோம். சண்டைக்கு எதுவான வார்த்தைகளை எங்கள் உள்ளத்தில் பிரவேசிக்காத வண்ணம், சமாதானத்துக்கு எதுவான நினைவுகளை வார்த்தைகளை எங்கள் உள்ளத்தில் கொடுக்கும்படிக்காக செபிக்கிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்துங்க, அப்படியே செய்வீர் என்று விசுவாசம் கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.